வேலை பலுவால கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமா இருக்குங்கிறது தான் உண்மை. அந்த மன அழுத்தம் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா இருந்தாலும் சீனர்கள் உடற்பயிற்சிக்கு மிகப்பெரிய முக்கியம் கொடுக்குறாங்க. பன்றிக்கறி தின்கிறவர்களும் கொழுப்பு அதிகமாயிரும் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. யங்ஸ்டர்ஸுடைய இது டெமோகிராபிக் கிராஃப்ல குறைஞ்சிட்டு வரும்னு சொல்றாங்க. இவ்வளவு வயதுலயும் கிட்டத்தட்ட 80, 90, 100 வயசுல இருக்கக்கூடிய பெரியவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறதா இருந்தால் பாத்தீங்கன்னா சைக்கிள் அதிகமா பயன்படுத்துறாங்க. நீண்ட ஆயுள் காலத்துடன் ஆரோக்கியம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு போகுது. நிறைய சீனர்கள் அவங்க உணவுல கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மீன், இறால், ஆக்டோபஸ், ஸ்குவிட், ஓரளவுக்கு எல்லாமே ஃபிட்டா இருக்காங்க. குறிப்பா பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க வயசுக்கும் அவங்க தோற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சீனா மக்கள் தொகையில் பெரிய நாடா இருந்தாலுமே கூட குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப சிவியரா பிராக்டிஸ் பண்ணதுனால அங்க மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருது. சீனர்கள் எல்லாருமே மிக ஆரோக்கியமா இருக்காங்க. குறிப்பா சீனா இன்னைக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீண்ட ஆயுள் காலத்துடன் ஆரோக்கியம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு போகுது. அங்க குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப சிவியரா பிராக்டிஸ் பண்ணதுனால அங்க மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நீங்க சீனா மக்கள் தொகையில் பெரிய நாடா இருந்தாலுமே கூட அந்த நாடு ரொம்ப பெருசு. இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்கன்னா நம்ம நாடு சின்னது. ஆனா இந்தியாவோட ஒரு 2-3 மடங்கு பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா சொல்ல தெரியல, பட் பெரிய நாடு. அப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த முதியோர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. ஆனா யங்ஸ்டர்ஸுடைய இது டெமோகிராபிக் கிராஃப்ல குறைஞ்சிட்டு வரும்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம், இவ்வளவு வயதுலயும் கிட்டத்தட்ட 80, 90, 100 வயசுல இருக்கக்கூடிய பெரியவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறை தாங்க. ஒரு விஷயம், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம். அங்க இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், உங்க ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கம்பல்சரியா எங்க உணவுல கொஞ்சம் ரைஸ் இருக்கும், கண்டிப்பா ஒரு காய்கறி இருக்கும், கண்டிப்பா ஒரு மாமிசம் இருக்கும். அது மீனா இருக்கலாம், இல்ல ஒரு ஆட்டுக்கறியா இருக்கலாம், பன்றிக்கறியா இருக்கலாம். அடுத்தது கண்டிப்பாக ஒரு காய்கறியோட சேர்ந்து ஏதாவது பழங்கள் இருக்கும். அப்புறம் அங்க நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அரிசி சார்ந்த நூடுல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல முழு கோதுமையில பண்ண நூடுல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது சீனர்கள் உடற்பயிற்சிக்கு மிகப்பெரிய முக்கியம் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துக்கு போறதா இருந்தால் பாத்தீங்கன்னா சைக்கிள் அதிகமா பயன்படுத்துறாங்க. சைக்கிளிங் கண்டிப்பா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அது ஒண்ணு. அடுத்தது நிறைய இடங்கள்ல நடந்து போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சீனர்களுடைய சமையல் முறையை பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஊர் பிரஷர் குக்கர் வச்சு எல்லாம் சாப்பாடு இது பண்றது இல்ல. அவங்க ஒரு சட்டியில தான் சாப்பாடு செய்யறாங்க. அது ஓக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுல நிறைய உணவுகளை பாத்தீங்கன்னா அவங்க தாளிக்கிறத விட தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் காய்கறி, மாமிசம் இதெல்லாம் வேக வச்சு கடைசியா தான் எண்ணெய் ஊத்துறாங்க. சில இடங்கள்ல மட்டும்தான் எண்ணெய் முன்னாடியே ஊத்துறாங்க. அங்கேயும் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைசியா இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி சீனர்கள்லாம் ரொம்ப பச்சையா சாப்பிடுவாங்க, வேக வைக்காம சாப்பிடுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய மாமிசம்லாம் நல்லா வேக வச்சு நல்லா ஸ்பைசியாவே சாப்பிடுறாங்க. நம்ம ஊர் ஃபுட்டாவே சிலதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய அந்த ஊருடைய லோக்கல் மூலிகைகளையும் ஸ்பைசஸ் சொல்றோம் இல்லைங்களா, நம்ம ஊர்ல செலவு பொருள் சொல்றோம்ல, அதெல்லாம் அந்த ஊர் பாரம்பரிய மிக்க விஷயங்கள் நிறைய அவங்க உணவுல பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான எண்ணெயை பயன்படுத்துறாங்க. குறிப்பா உலகம் முழுவதும் ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்கு, பன்றிக்கறி தின்கிற கொழுப்பு அதிகமாயிரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பன்றி மாமிசத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு உடலுக்கு நல்லதுங்கிறதா உண்மை. எல்லாமே அளவோட தான். அதுக்காக நான் பன்றிக்கறி எவ்வளவு வேணா சாப்பிடும் அப்படின்னா இல்ல, அளவோட சாப்பிடும்போது அதுவும் உடம்புக்கு நல்லதுதான். நிறைய சீனர்கள் அவங்க உணவுல கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மீன், இறால், ஆக்டோபஸ், ஸ்குவிட். அது மட்டும் இல்லாம நம்ம பேர்லாம் சிலதெல்லாம் தெரியல, அதெல்லாம் அந்த மார்க்கெட்ல போய் நாங்க பார்த்தோம். அந்த மார்க்கெட் பண்ற வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதையும் நான் அப்படி காட்டுறேன், பாருங்க. அது எல்லாமே அப்படி எடுத்துக்கிறாங்க. உணவுல எங்கேயுமே தேவையில்லாத வண்ணமோ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஒரு கிமிக்ஸோ அவங்க பண்றதே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கையா முழுமையான உணவை எடுத்துக்க முடியும் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், அவங்கள்ட்ட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு இருக்கு, ஆனால் அதுக்குரிய ஓய்வு இருக்கா இல்லையான்னு பார்த்தா அதான் கொஞ்சம் குறைவா இருக்கு. ரெண்டாவது தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேலை பலுவால கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமா இருக்குங்கிறதா உண்மை. அந்த மன அழுத்தம் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது கூட அவங்க மிக மிக ஆரோக்கியமா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பார்க்கும் பொழுதே தெரியுது. அவங்க உடல்வாக வச்சு பார்க்கும்போதே தெரியுது. உடற்பருமன் மிக்க மனிதர்களை அதிகமா பார்க்க முடியலைங்கிறது உண்மை. ஓரளவுக்கு எல்லாமே ஃபிட்டா இருக்காங்க. குறிப்பா பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க வயசுக்கும் அவங்க தோற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஒரு இளமையாவும் ஆரோக்கியமாவும் இருக்காங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் சீனருடைய ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியமான காரணமா இருக்கு எனக்கு தோணுது. மேலும் இதை பத்தி ஆராய்ச்சிகள் பண்ணி வேற இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த காணொலியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்து எங்களோட பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.